விகடனில் உதவி ஆசிரியராக இருந்த ஸ்ரீதரும் சாவியும் நெருங்கிய நண்பர்கள். அன்று மகாபெரியவா ஒரு பங்களாவின் காம்பவுண்டுக்குள் மீனா என்கிற இருக்கையில் படுத்திருந்தார். சுவாமிகள் கண் விழித்து எழும்போது அந்த விஸ்வரூப தரிசனத்துக்காக சாவியும் ஸ்ரீதரும் காத்திருந்தனர். மங்கலான வெளிச்சம், வேறு மனித சஞ்சாரமே இல்லை. சுவாமிகள் துயில் எழுந்ததும் இவர்களை பார்த்து யாரு என்பதைப் போல் சைகையால் வினவ நண்பர்கள் இருவரும் தரையில் விழுந்து வணங்கினார்கள். அடுத்த கணமே இவர் ஸ்ரீதர் விகடனில் உதவி ஆசிரியராக இருக்கிறார் என்று அறிமுகம் செய்து வைத்தார் சாவி. நீ யாரு என்று கேட்டார் பரமாச்சாரியால். நானும் விகடனில் உதவி ஆசிரியராக இருக்கிறேன். என் பெயர் சாவண்ணா விஸ்வநாதன், சுப்பிரமணிய சாஸ்திரிகளின் புத்திரன். சாவி என்று பெயரில் எழுதி கொண்டிருக்கிறேன் என்றார். மகாபெரியவரின் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை, ஆசீர்வாதமும் பண்ணவில்லை. மௌனமாகவே எழுந்து போய் அந்த வீட்டுக்குள் மறைந்து விட்டார். 2 பேருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. என்ன தவறு செய்தோம்? சுவாமிகள் ஏன் நம்மை கண்டு கொள்ளவே இல்லை என்று 2 பேரும் கேள்வி கேட்டு கொண்டார்களே தவிர விடை கிடைக்கவில்லை. பரவாயில்லை, நாளைக்கு மறுபடியும் வந்து தரிசனம் செய்யலாம் என்றார் ஸ்ரீதர். மறுநாளும் அதே போலத்தான். நீ யார் என்று மகாபெரியவர் சாவியை கேட்க, தான் முதல் நாள் சொன்ன விவரங்களை மறுபடியும் சாவி சொன்னார். சாமா சுப்பிரமணிய சாஸ்திரிகளின் மகன் சாவண்ணா விஸ்வநாதன் என்று மட்டும் சாவி சொன்னாரே தவிர வேறு விவரம் ஏதும் சாவி சொல்லவில்லை. சுவாமிகள் மறுநாளும் எதுவும் பேசாமல் எழுந்து போய்விட்டார். மீண்டும் இருவருக்கும் ஏமாற்றம். இப்படி தொடர்ந்து பல நாட்கள் வரை இவர்கள் போவதும் நீ யார் என்று சுவாமிகள் கேட்பதும் என்று காலம் போய்கொண்டிருந்தது. அப்புறம் சில நாட்களுக்குள் மகாபெரியவர் தமது முகாமை கோபாலபுரத்தில் இருந்து நுங்கம்பாக்கத்துக்கு மாற்றிவிட்டார். விடக்கூடாது. பெரியவர் மனசில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார்? நான் என்ன தப்பு செய்தோம்? ஏன் பேசாமல் ஆசீர்வாதமும் பண்ணாமல் மௌனம் சாதிக்கிறார்? இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று 2 பேரும் சங்கடப்பட்டார்கள். நுங்கம்பாக்கத்தில் சில நாட்கள் இந்த கேள்வி பதில் உரையாடல் தொடர்ந்தது. கடைசியாக சாவி மிகவும் சலித்து போய், ஸ்ரீதர், இன்னைக்கு நான் வரலை, நீங்க வேண்டுமானால் போய் பாருங்கள் என்றார். அப்படி சொல்லி கொண்டிருந்த தருணத்தில் மடத்தைச் சேர்ந்த ஒருவர் ஸ்ரீதர் வீடு தேடி வந்தார். காப்பி அருந்தி கொண்டிருந்த சாவியும் ஸ்ரீதரும் ஒரு கேள்விக்குறியோடு அவரை பார்த்தார்கள். பெரியவா சாவியை அழைச்சுண்டு வரச் சொன்னார் என்றார் வந்தவர். 2 பேருக்கும் வியப்பு தாங்கவில்லை. சோதித்தது போதும் என்று தெய்வம் மனம் இறங்கி விட்டதோ? வாங்க வாங்க, உடனே போவோம் என்று சொல்லிக்கொண்டே இருவரும் கிளம்பி போனார்கள். இவர்கள் சுவாமிகளை தேடிச் சென்றபோது மகாபெரியவர் மேனாவில் திரு வீதி உலா போய்க் கொண்டிருந்தார். இவர்களும் கூட்டத்துடன் சேர்ந்து மேனாவை தொடர்ந்து போனார்கள். சாவியும் ஸ்ரீதரும் வந்திருக்கா என்று மடத்து பிராமணர் சுவாமிகளிடம் வாய்ப்பொத்தி சொன்னதை பெரியவர் கவனிக்காதது போல் இருந்துவிட்டார். இவர்களை அவர் கண்டு கொண்டதற்கான எந்தவித அடையாளமும் இல்லை. காலை 11:30 மணி. வெயில் சுரீர் என்று கொளுத்திக் கொண்டிருந்தது. திருவீதி உலா முடிந்து மகாபெரியவர் தங்கியிருந்த முகாமுக்கு திரும்பிய போது அங்கே பக்தர்கள் கூட்டம் அலை மோதிக்கொண்டிருந்தது. அவ்வளவு பேரும் ஒவ்வொருவராக வந்து அவரை வந்தனம் செய்து கொண்டு பிரசாதம் பெற்று சென்றார்கள். அவர்கள் எல்லோரும் போன பின்பு கடைசியாக சாவியும் ஸ்ரீதரும் பெரியவாளின் பாதங்களில் வீழ்ந்து நமஸ்காரம் செய்தார்கள். பெரியவர் முகத்தில் லேசான புன்னகை. சாவானா விஸ்வநாதன், சாமா சுப்பிரமணிய சாஸ்திரிகளோட புத்திரன் என்று சொல்லிவிட்டு முதலாக கை உயர்த்தி இருவரையும் ஆசீர்வதித்ததோடு இருவருக்கும் குங்கும பிரசாதம் வழங்கினார். சாவிக்கு அந்த ஆசீர்வாதம் தந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஆனால் ஏன் இப்படி இத்தனை நாட்கள் இழுத்தடிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவில்லை. அப்புறம் அதை பற்றி பெரியவரும் எதுவும் பேசவில்லை.
இன்று வரை மகாபெரிவர் ஏன் உங்களை அப்படி சோதித்தார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளவே இல்லையா என்று நான் சாவியை கேட்டபோது தெரிந்து கொண்டேன். ஆனால் மகாபெரியவரை கேட்டு அல்ல. இந்த சம்பவத்தை கற்றறிந்த பண்டிதர்கள் சிலரிடம் விவரித்து சொல்லி காரணம் என்னவாக இருக்கும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் இதுதான். ஒரு பிராமணன் மூத்தவர்களை வணங்கும்போது அபிவாதயே சொல்ல வேண்டும் என்பது சாஸ்திரம். அந்த அபிவாதயேவில் வணங்குபவரின் பூர்வோத்தரமே அடங்கியிருக்கும். தான் யார், தன் கோத்திரம் என்ன, பூர்வீகம் என்ன என்கிற அத்தனை விவரங்களும் அதில் அடங்கியிருக்கும். முதலில் நான் யார் என்பதை சொல்லாமல் ஸ்ரீதரை பற்றி சொன்னது அதிக பிரசங்கித்தனம் என்பதை உணர்த்தவே சுவாமிகள் அப்படி அலைக்கழித்திருக்கிறார். நான் மகாபெரியவரை பார்த்தவுடன் முதலில் என்னை பற்றிய விவரங்களை சொல்லாமல் ஏதோ மிகப்பெரிய மேதாவி போல ஸ்ரீதரை அறிமுகப்படுத்தியது முறையற்ற செயல், அதிக பிரசங்கித்தனம் என்பதை உணர்த்தவே பெரியவாள் நீ யார் என்று என்னை கேட்டிருக்கிறார். சுவாமிகளை வணங்கும்போது அபிவாதையே சொல்ல தேவையில்லை என்றாலும் என்னை நான் முதலில் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் தவறியதை சுட்டிக்காட்டவே அந்த மாதிரி இழுத்தடித்து சோதித்தார் என்ற முடிவுக்குத்தான் என்னால் வர முடிந்தது. அதே மகாபெரியவர் பின்னாளில் சாவியிடம் அன்பு காட்டியதும் வேதவித்து கதை எழுத ஆசி வழங்கியதையும் குங்கும பத்திரிகை தொடங்கிய போது கை நிறைய குங்கும பிரசாதத்தை வாரி வழங்கி அரக்கோணம் பரசுராமன் மீனாட்சி தம்பதியர் மூலம் அனுப்பி வைத்ததையும் பற்றி சாவி சொல்லும்போது அவர் ஆனந்த கண்ணீர் பெருக்குவதை கண்டிருக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.